நீங்க கார்ல ஏறிங்க, ஒரு லொகேஷன் போகணும்னு ஆசைப்படுறீங்க. டக்குன்னு ஜிபிஎஸ்ஸ போட்டு சடார்ன்னு போயிடுறீங்க. ஆனா, அந்த ஜிபிஎஸ் உங்களுக்கு வரதுக்காக ஒரு நூத்துக்கணக்கான பேர் இறந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? கொரியன் ஏர்லைன்ஸ் நாட் நாட் 7 அப்படின்ற அந்த ஃப்ளைட் வந்து நியூயார்க்லேருந்து கிளம்பி சியோலுக்கு போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து அலாஸ்கால இறங்கி பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அவங்க திரும்ப வந்து கிளம்பி அலாஸ்கால இருந்து சியோலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட் அப்படியே கிளம்பி அலாஸ்கால இருந்து சியோல் போயிட்டு இருக்கும்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கும் பைலட் நடந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீவியேஷனில் பைலட் வந்து ஒரு 1 டிகிரி வந்து நகர்ந்துட்டார். நகர்ந்து நம்மளால் அப்படி பறக்கும்போது ரஷ்யாக்குள்ளே போயிட்டார். ரஷ்யன்ஸ் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போன உடனே வந்து ரஷ்யாவுக்கு எல்லா மிசைல்ஸும் அலர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து கோல்டு வார் டைம். ஸோ எப்போ யூஎஸ் வந்து எதோ அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இல்லை ஸ்பை ஏர்கிராஃப்ட்ஸ் எது வருது போல சொல்லிட்டு ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க. ஃப்ளைட்டு மறுபடியும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துருச்சு. திரும்ப மறுபடியும் வந்து ரஷ்யா ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போன உடனே இந்த தடவை ரஷ்யன்ஸ் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா இந்த ஃப்ளைட்டை சும்மா ஓடக்கூடாது, கண்டிப்பாக போட்டு தரும்னு சொல்லிட்டு அவங்களோட ஜெட் அனுப்புகிறாங்க. ஜெட்டு இப்போ பக்கத்தில் பார்க்குது, இது பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் மாதிரி தெரியுது. ஆனால் ரஷ்யன்ஸ்க்கு என்ன டவுட்னா யூஎஸ் ஒரு வேளை பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் ஸ்பை ஏர்கிராஃப்டாக பெயிண்ட் அடிச்சு வந்து அனுப்பியிருக்காங்களோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு மிசைல் அட்டாக். சர்ஃபேஸ் டேர் மிசைல் வந்து போய் அந்த ஏர்கிராஃப்டை இடிச்சு நொறுங்கிடுச்சு. நூற்றுக்கணக்கான பேர் வந்து தண்ணியில் வந்து இறந்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு ரஷ்யா என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஃப்ளைட்டை சுட்டே தள்ள அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அமெரிக்கா வந்து இல்லை நீங்கள் சுட்டு தள்ளிங்கன்னு சொன்ன அப்புறமா பல ரெக்கேஜ் டெப்ரிஸ்லாம் வந்த அப்புறமா ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணணும்னு சொல்லி ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் அப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஜிபிஎஸ் அப்படின்றது வந்து மிலிட்டரி பர்பஸ்க்காக மட்டும் தான் இருக்குது. இது சிவில் நியூஸ்க்கு நம்ம ஓப்பன் பண்ணணும். அது மூலமாக வந்து ஃபியூச்சர் இது மாதிரி வந்து ஆபத்துக்களோ இல்லாட்டி வந்து விபத்துக்களோ நடக்காமல் இருக்குன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஜிபிஎஸ் அப்படின்றது மிலிட்டரி மட்டும் யூஸ் பண்ணாமல் சிவில் பர்பஸ்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா அது நம்மளோட காருக்கு ஃபோனுக்கு இப்போ வந்திருக்கு.